எல்லா விஷயங்களுக்கும் குழந்தைகளுக்கு எஸ் சொல்லாதீர்கள். எது கேட்டாலும் எனக்கு எங்கள் அப்பா வாங்கி தரல, என் பிள்ளைக்கு நான் வாங்கி தரேன். இந்த சிண்டெல்லாம் பார்க்குது, வண்டெல்லாம் நண்டெல்லாம் பார்க்குது. என்ன இந்த வரைக்கும் நல்லா தானே பேசிகிட்டு இருந்தேன், என்ன சொல்லித்தரேன் எங்கள் அம்மா அப்பாவுக்குன்னு இப்படி கேட்குறாங்க சார் காசை. இப்படி இல்லையா, இப்படி வேணுமா? ஏங்க 5 ரூபா கேட்டாலே முதுகில் பள்ளீர்னு ஒரு அடி விழுங்க. கட்டு கேட்குது, அதுவும் இப்போ 10 ரூபா கட்டு இல்லைன்ட்டான். 20 ரூபா கட்டும் இல்லை, கட்டுனாலே அது 50 ரூபா தான் மினிமம். 100 ரூபா அதுவும் இல்லையா சார்? வியாபாரி சொல்லிட்டார் 500 ரூபா தானே சார்? 100 500. நான் யோசிக்கிறேன், இந்த விட்டமின் எம் என்ன செய்து தெரியுமா? இந்த குழந்தைகளுக்கு விட்டமின் கே கொடுக்குது, கொழுப்பு. இந்த கொழுப்பை கரைக்கணும்னா ஒரு வேலை செய்யுங்க, சின்ன வயசுலேருந்தே தொடங்க. திடீர்னு சொன்னால் அடம் பிடிக்கும், ப்ராக்டிஸில் கொண்டு வாங்க. விட்டமின் என் நோ, நம்ம அம்மா அப்பா சொல்லலை நோ. 100 விஷயம் சொன்னால் 75க்கு நோ, 25க்கு பார்க்கலாம். ஒரே ஒரு விதையை மட்டும் தூவுகிறேன், உங்கள் குழந்தைக்கு நீங்கள் ஏதேனும் தருகிறேன் என்று வாக்கு தந்து விட்டால் தந்து விடுங்கள், காப்பாற்றி விடுங்கள். முடியாத விஷயத்தை வாக்குறுதியாக தராதீர்கள். துன்பப்பட்டு துயரப்பட்டு ஒரு விஷயத்தை செய்யாதீர்கள். குழந்தைகள் கல்வி கற்க வேண்டும். கல்வி என்பது ப்ரோக்ரஸ், கல்வி என்பது ப்ராசஸ். அந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் காட்டணும்னா ப்ராசஸ்க்கு தன்னைத்தானே ஒப்படைக்கணும். ப்ராசஸ்க்கு ஒப்படைக்கிறதுக்கு இம்யூன் சிஸ்டம் இருக்கணும். இம்யூன் சிஸ்டத்தை கொலைச்சிட்டிங்கன்னா அப்புறம் எப்படி ப்ராக்ரஸ்க்கு ப்ராசஸ்க்குள்ளே வருவாங்க? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்முடைய வாழ்க்கையில் நாம் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். நாம் பேச்சை கேட்டு நம் பிள்ளைகள் வளர்வதே இல்லை. இங்கே எல்லாரும் கை தூக்குங்க பாப்பா, நான் சொல்கிற விஷயத்துக்கு. என் பிள்ளை என் பேச்சை கேட்கறது இல்லை, நானும் தூக்குவேன் கையை. நம்ம எல்லாருக்கும் சேர்த்து சொல்கிறேன், நாம் கேட்டோமா நம்ம பிள்ளை கேட்குறதுக்கு? நாம் கேட்கல, அதுவும் கேட்கல. ஒரு அம்மா சொல்லுது, இல்லை இல்லை நான் கேட்டேன், என் பிள்ளை தான் கேட்க மாட்டேங்க. இந்த தாய்மார்களுக்கு என்னையும் சேர்த்து நான் சொல்லுகிறேன். நான் ஒரு ஒழுக்கத்தை, நான் ஒரு அறத்தை, நான் ஒரு தர்மத்தை என் குழந்தைக்கு சொல்லித் தருகிறேன் என்றால் அந்த குழந்தை எனக்கு முன்னால் அது பிராக்டிஸ் பண்ணவே பண்ணாது. ஆனால் ஒரு வாக்கு அறம் பேசுகின்ற நாக்கு இது. ஒரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு முன்னால் உங்கள் குழந்தைகள் நீங்கள் சொல்லுகின்றபடி நடக்கவில்லை என்றாலும் நல்ல வார்த்தைகளை அந்த குழந்தைக்கு சொல்லிக்கொண்டே இருங்கள். ஏனென்றால் உலகத்தில் அந்த குழந்தைகளுக்கு முன்னால் இந்த உலகம் சில சவால்களை வீசுகின்ற பொழுது அந்த சவால்களை சந்தித்து அவை வெற்றி பெறுவதற்கு நீங்கள் சொல்லித் தருகின்ற நல்ல விஷயங்கள் அவர்களுக்கு அங்கே பயன்படும் என்பதற்காக சொல்லுகிறேன். அந்த தலைவர்களுக்கெல்லாம் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் உலகத்தில் எந்த பகுதிக்கு போகிறீர்களோ உங்கள் இஷ்டம் போல எங்கே வேண்டுமானாலும் சென்று விடுங்கள். ஆனால் தமிழ்நாட்டிற்கு வந்தால், தமிழ்நாட்டை இந்தியாவில் முதல் மாநிலமாக நிறுத்தி இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் கல்வியாளர்களை, கல்வி நிறுவனங்களை நடத்துகின்றவர்களை அழைத்து மரியாதை செய்து அவர்களை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்கின்ற வார்த்தையை நான் ஒவ்வொரு மேடையிலும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நம்முடைய நாட்டை வளமான நாடாக மாற்றுவது கல்வி நிறுவனங்கள் தான். அந்த கல்வி நிறுவனங்களின் நல்ல செயல்பாடுகள் தான் இந்த உலகத்தில் நம்மை தலை நிமிரச் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை அளித்திருக்கிறது என்பதற்காக நான் சொல்லுகிறேன். இவ்வளவு பேர் காத்திருக்கிறீர்கள். பர்வீன் சுல்தானா பேச வந்திருக்கிறேன் என்றால் நீங்கள் கேட்பதற்காக மட்டுமல்ல, உங்கள் சிந்தனைகளில் தாங்கி வீடுகளுக்கு சில விஷயங்களை எடுத்து செல்வதற்காகவும் செய்திகள் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்து உட்கார்ந்திருப்பீர்கள் என்பதனை அறிந்துதான் இருக்கிறேன். சில வார்த்தைகளை சிந்தித்து உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன். கவனமாக பெற்றுக்கொள்ளுங்கள். இதை கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. டான்ஸ் ஆடுற பிள்ளைலாம் டான்ஸை விட்டுட்டு அதையே பார்த்துட்டு இருந்துச்சு, தெரியுமா உங்களுக்கு? நானும் அதையே பார்த்துட்டு இருக்கிறேன்.
2 விஷயம் சொல்லி தொடங்குறேன் இந்த பேச்சை. நான் என்னுடைய சிந்தனைகளை இப்படி தொடங்குறேன். எப்போவாவது கேள்விப்பட்டதுண்டா, வற்றிய குளத்தில் மழை பெய்யும். மழை பெய்த 3 நாட்களுக்குள் அந்த குளத்தில் மீன்கள் இருக்கும். மீன்களை யார் கொண்டு வந்து போட்டது? வானத்தில் இருந்து கொட்டியதா மீன்கள்? இல்லை கரையோரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அங்கே கொண்டு வந்து மீன்களை கொட்டினார்களா? எப்படி வந்தது மீன்? இந்த கேள்வி அப்படியே நிறுத்திக்கோங்க. கடல் இருக்கு. அந்த கடல் எத்தனையோ ஜீவராசிகளை கொண்டு இருக்கு. எல்லா ஜீவராசிகளும் நீங்க உள்ள பார்த்தீங்கன்னா வாயை திறந்து மூடிக்கிட்டு இருக்கும். அதில் ஒரே ஒரு ஜீவராசி இருக்கு, அதுக்கு பேர் சிப்பி. அது வாய் திறந்து இப்படி மூடிக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு நீர்த்துளி அது வாய்க்குள்ள போயிடும். அது உடனே வாயை மூடிக்கும், அப்புறம் திறக்கவே திறக்காது. அப்படி மூடிக்கொண்ட அந்த சிப்பியை பிளந்து பார்த்தால் அது வாங்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த நீர்த்துளி இருக்குல்ல, அது முத்தா மாறி இருக்கும். அந்த நீர்த்துளி தான் நான் இப்பொழுது சொல்ல போகின்ற விஷயங்களுக்கான ஒரு இயைவான ஒரு தொடர்பை உங்கள் மனதில் விதைக்கப் போகிறது. வற்றிய குளத்தில் மீன்கள் எல்லாம் செத்து போகும். ஆனால் சாகாமல் மண்ணுக்கடியில் எது இருக்கும் தெரியுமா? மீன் முட்டைகள் இருக்கும். அந்த மீன் முட்டைகளின் மீது மழை துளி படுகின்ற பொழுது முட்டை வெடித்து அதற்குள்ளிருந்து மீன் குஞ்சு வரும். இந்த சிப்பி இருக்குல்ல, அது தண்ணீருக்கு நடுவில் தான் இருக்கிறது. இருந்தாலும் அதன் தாகத்தை தீர்க்கக்கூடிய நீர் அந்த இடத்தில் இல்லை. அது வானத்தில் மழை துளியாக இருக்கு. வந்து சேர்கின்ற பொழுது முத்தாக மாறுகிறது. மண்ணில் புதைந்திருக்கக்கூடிய மீன் முட்டைக்கு மழை துளி எப்படி தேவைப்படுகிறதோ, கடல் ஆழத்தில் இருக்கக்கூடிய சிப்பிக்கு எப்படி மழை துளி தேவைப்படுகிறதோ, அப்படி வாழ்க்கையில் உயிர் தெழுவதற்காகவும் பெருமதியான விஷயங்களை பெறுவதற்காகவும் ஒரு மனதிற்கு, ஒரு புத்திக்கு ஒரு நல்ல சிந்தனை தேவைப்படுகிறது. அந்த சிந்தனை தான் அந்த மழைத்துளி. அந்த மழைத்துளியான அந்த சிந்தனை இந்த கல்விக்கூடத்தில் உங்கள் குழந்தைகளுக்கும் இதோ இந்த நிகழ்ச்சியில் என் மூலமாக உங்களுடைய மனதிற்கும் வந்து சேர இருக்கிறது. மிக கவனமாக கேளுங்கள். கவனம் என்கின்ற ஒரு சொல்லை நான் பயன்படுத்துகிறேன். சமீபத்தில் எனக்கு உங்கள் மேலே ரொம்ப பொறாமை வந்தது. எல்லாரும் தான் என்னை பார்த்து பொறாமப்படுவாங்க. இவ்வளோ பெரிய பேச்சாளராக இருக்கிறீங்க, எவ்வளோ ஊருக்கு போகிறீங்க, எவ்வளவு செல்வாக்கு, எவ்வளவு புகழ். யார் உயர்ந்தவர்கள் தெரியுமா? யார் சிறந்தவர்கள் தெரியுமா? யாருடைய பக்கம் தராசினுடைய தட்டு தாழ்ந்திருக்கு தெரியுமா? பேச்சாளர்களுடைய தராசின் பக்கம் எப்பொழுதும் உயர்ந்துதான் இருக்கும், அது கீழே போகாது. யாருடைய தட்டு வெயிட்டாக கீழே போகும்னா, நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, ரவிச்சந்திரன் சார் வியாபாரிகள் சங்கத்தின் தலைவராம், அவருக்கு புரியணுங்கிறதுனால சொல்கிறேன். ஆமாம், எங்கே கீழே போகும் என்றால் பேச்சாளர்கள் செல்வத்தை பெறுவார்கள், சில பயண அனுபவங்களை பெறுவார்கள், செல்வாக்கை பெறுவார்கள். ஆனால் இந்த 3ஐ கொடுத்தாலும் பெற்றுவிட முடியாத சிந்தனையை அவர்கள் பேசுகின்ற பேச்சினால் கேட்பவர்கள் பெறுவார்கள் என்றால், பேசுகின்றவர்களை விட கேட்பவர்கள் தான் லாபகரமானவர்கள். ஒருபோதும் பணமோ செல்வாக்கோ அனுபவங்களோ சிந்தனைகளை விட உயர்ந்தது கிடையாது. நான் எங்கேயோ படித்தேன், நீ ஒரு புத்தகம் வாங்குகிறாயா, ஒருபோதும் அந்த புத்தகத்தை நீ காசு கொடுத்து வாங்கியதே கிடையாது. வாங்கியதெல்லாம் அந்த புத்தகத்தின் காகித கூலியும் அச்சுக்கூலியுமே தவிர எந்த புத்தகத்தை யாரால் காசு கொடுத்து வாங்கிவிட முடியும் என்று கேட்டார்கள். நான் இங்கே பேசிக்கிட்டே வரும்போது ஒரு செய்தியை சொல்கிறேன். எல்லாவற்றிற்கும் விலை உண்டு தெரியுமா உங்களுக்கு? எதை தொட்டாலும் இந்த உலகத்தில் விலை உண்டு. இப்போ நீங்கள் இந்த ஸ்கூலுக்குள்ளே வந்து இந்த டான்ஸ் எல்லாம் பார்த்து இவ்வளவு வெளிச்சமான ஒரு மேடையில் இவ்வளவு பெரிய ஒரு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே, என்ட்ரி ஃபீஸ் ஏதாவது கொடுத்தீங்களா? இல்லை இல்லை, ஃபீஸில் கொடுத்தீங்களா? நான் ஒன்று சொல்லட்டுமா? நீங்கள் ஃபீஸில் கொடுத்ததுக்கெல்லாம் இது சரியாக போச்சு. ஆனால் என் பேச்சுக்கு நீங்கள் ஒரு ஊதியம் கொடுத்துட்ருக்கிறீங்க.
நீங்கள் எதை தொட்டாலும் இந்த உலகத்தில் அதற்கு ஒரு விலை கொடுத்தாக வேண்டும். அது காசு பணத்தால் மட்டும் நிர்ணயம் ஆகாது. என் பேச்சிற்கு நீங்கள் தருகின்ற கூலி எது தெரியுமா? நான் பெறுகின்ற ஊதியம் எது தெரியுமா? உங்கள் வாழ்நாட்களில் நீங்கள் மறுபடியும் பெற்றுவிடவே முடியாத வாழ்வின் மணித்துளிகளை இதோ என் பேச்சிற்காக தந்து கொண்டிருக்கிறீர்கள். அதுதான் என் பேச்சிற்கு நீங்கள் தரும் விலை. உங்களை போற ஒரு ஆடியன்ஸை நான் பெற்றேன் பாருங்க. நான் தருகின்ற விலை என்ன தெரியுமா? என் வாழ்க்கையில் நான் மறுபடியும் பெற்றுவிட முடியாத அந்த வாழ்வின் மணித்துளிகளை இதோ என் சொல்லாக மாற்றி உங்களுக்காக அந்த நேரத்தை தந்து கொண்டிருக்கிறேன். இதுதான் விலை. நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல போகணுமா? விலை இருக்கு. நீங்க ஒரு காதலில் விழணுமா? விலை இருக்கு. கல்யாணம் வேணுமா? விலை இருக்கு. குழந்தைகள் வேண்டுமா? விலை இருக்கு. எல்லாவற்றிற்கும் விலை இருக்கு. படித்து பட்டம் பெற வேண்டுமா? விலை உண்டு. விலை என்பது காசினால் அல்ல, உங்கள் உழைப்பு, உங்கள் கமிட்மெண்ட், உங்கள் டிசிப்ளின், இது எல்லாம் விலைதான். யார் ஒருவர் அந்த விலையை சரியாக செலுத்துகிறார்களோ அவர்களிடத்தில் தான் விரும்புகின்ற பொருள் வந்து சேர்கிறது. இந்த சிந்தனையின் தெளிவு மட்டும் இருந்தால் போதுமானது. நான் ரொம்ப காத்திரமான ஒரு விஷயத்தை இப்ப சொல்ல போறேன், ரிவீல் பண்ண போறேன். ஏன் தெரியுமா? வாழ்க்கையில் யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம் வாழ்க்கை மாற்றும் என்று நமக்கு தெரியாது. எது விழுந்தது பாலமுருகன் மனதில்? ஐ வாஸ் a founder secretary அப்படிங்கிறாரு அவர் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு. கீழப்பெண்ணத்தூர் இங்க இன்னொரு இடத்துல 3 இடத்துல ஸ்கூல் இருக்குன்னு சொல்றாரு. ஆசிரியர் தானே. பள்ளிக்கூடத்தை தொடங்க வேண்டும் என்ற விதை எங்கிருந்து விழுந்தது மனதில்? ஏதோ ஒரு வகையில் வந்து விழும். பிடித்து கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? பிடிச்சதுனால தான் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமாவும் கல்விக்கூடத்தில் நெருக்கமான தொடர்போடு இருக்கிறார். இல்லைன்னா மாலை போட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருவாங்க. நாம தான் டிசைட் பண்ணணும். நான் யோசித்து பார்க்கிறேன், ஒரு சொல் நம்முடைய மனதில் ஆழமாக விழுகின்ற பொழுது அது மீன் முட்டை போல் இருக்கக்கூடிய மனது வெடித்து உயிர் கிளம்புகிறது. ஒரு சிப்பி போல் உள்ளே அதை வாங்கி கொண்டு முத்தாக மாறுகிறது. சொல்தான். அதை நீங்க வந்து சேரும் போது கவனம் செதறிச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை அப்படி கடந்து போயிடும். அது ஒரு சுத்திட்டு வரதுக்கு 30-40 வருஷம் ஆயிடும். காலத்தில் பிடித்துக் கொள்வது. நான் இப்ப காலத்தில் நீங்கள் பிடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை நான் சொல்ல போறேன். சமீபத்தில் ஒரு புத்தகம் படித்துக் கொண்டிருந்தேன். கருப்பின தலைவன் ஒருவன் அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அந்த எபிசோடு, அந்த புத்தகத்தை திறந்து ஃபர்ஸ்ட் எபிசோடுக்குள்ள நுழையும் பொழுது அது என்னை வசீகரித்து என்னை பிடிச்சி போட்டுருச்சு. அந்த புத்தகத்தை படிக்காம என்னால் தப்பிச்சு போக முடியலை. ஆனால் அந்த புத்தகம் என்ன சொல்லிச்சு தெரியுமா? கவலை கொள்ளாதீர்கள், ரொம்ப ஆழ்ந்து கவனமாக கேட்டுக்கோங்க. இந்த வார்த்தையை மட்டும் கேட்டுக்கிட்டீங்கன்னா, பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், ரொம்ப முக்கியமான விஷயம். உன் பேரனின் மகன் வாகனமின்றி ஏழையாகி தெருவில் நடப்பான். சாபம் இல்லை, சாபம் இல்லை, ஸ்ட்ராட்டஜி. நான் எங்க அப்பா தான் சைக்கிளில் போனார். நான் படித்து செல்வாக்கு பெற்று பதவி பெற்று பணியில் சேர்ந்து ஸ்கார்பியோவில் வந்து இறங்கியிருக்கேன். என் பையனையும் படிக்க வைக்கிறேன். அவன் அடுத்ததாக பெரிய பெரிய விஷயங்கள்ல தானே போவான். அவன் தன்னுடைய மகனுக்கு அதை விட பெருசால தருவான். அப்போ என்னுடைய பேரனின் மகன் எப்படி தெருவில் காசு இல்லாமல் ஏழையாகி நடப்பான்? இந்த பெரியவர் சொல்லுகின்ற வார்த்தையின் ரகசியம் என்ன? இதை நான் உங்க முன்னால போட்டுறேன். இது வெறும் சாபமோ, நாம் சிந்திக்க முடியாமல் கடந்து போகின்ற ஒரு கெட்ட வார்த்தையும் கிடையாது. சொன்ன வார்த்தை பாருங்க, உன் பேரனின் மகன் வாகனங்கள் இன்றி ஏழ்மையில் தெருவில் நடப்பான். சொல்லிட்டு ஒரு 5 பாயிண்ட்டை சொல்றார். அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அப்போதான் உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் ஏதேனும் நன்மையை செய்யக்கூடும். சிரமமான சூழல். நம்பர் 1, சிரமமான சூழல்
வலிமையான மனிதனை உருவாக்கும். சிரமமான சூழல் வலிமையான மனிதனை உருவாக்கும். வலிமையான மனிதன் வசதியான சூழலை உருவாக்குவான். வசதியான சூழல் வலுவற்ற மனிதனை உருவாக்கும். வலுவற்ற மனிதன் சிரமமான சூழலை உருவாக்குவான். சிரமமான சூழ்நிலையில் உங்களின் பேரனின் மகன் நடப்பான். எவ்வளவு செலவு பண்றீங்க உங்க பிள்ளைகளுக்கு? காசு காசு காசு, எவ்வளவோ வசதிகள். நான் ரவிச்சந்திரன் சார் கிட்ட சொன்னேன், சார் நானும் நீங்களும் ஸ்கூலில் படிக்கும்போது இந்த லைட்டிங், இந்த எல்இடி, இந்த ட்ரெஸ்ஸு இல்லையே சார். ஆனால் ஒன்றும் இல்லையே சார், நல்லா தானே சார் இருக்கும். இவங்க அதே மாதிரி நல்லா இருப்பாங்களா சார்னு கேட்டேன். நல்லா இருக்கணும் மேடம்னு சொன்னாங்க. நல்லா இருக்கணும்னா சில ஸ்ட்ராட்டஜியை பின்படுத்துங்க. நான் ஒவ்வொரு கூட்டத்திலையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், எல்லா விஷயங்களுக்கும் குழந்தைகளுக்கு எஸ் சொல்லாதீர்கள். எது கேட்டாலும் எனக்கு எங்கள் அப்பா வாங்கி தரல, என் பிள்ளைக்கு நான் வாங்கி தரேன். இந்த சிண்டெல்லாம் பார்க்குது, வண்டெல்லாம் நண்டெல்லாம் பார்க்குது. என்ன இந்த வரைக்கும் நல்லா தானே பேசிகிட்டு இருந்தேன், என்ன சொல்லித்தரேன் எங்கள் அம்மா அப்பாவுக்குன்னு இப்படி கேட்குறாங்க சார். காசை இப்படி இல்லையா, இப்படி வேணுமா? ஏங்க 5 ரூபா கேட்டாலே முதுகில் பள்ளீர்னு ஒரு அடி விழுங்க. கட்டு கேட்குது. அதுவும் இப்போ 10 ரூபா கட்டு இல்லைன்ட்டான். 20 ரூபா கட்டும் இல்லை, கட்டுனாலே அது 50 ரூபா தான் மினிமம். 100 ரூபா அதுவும் இல்லையா சார்? வியாபாரி சொல்லிட்டார் 500 ரூபா தானே சார்? 100 500. நான் யோசிக்கிறேன், இந்த விட்டமின் எம் என்ன செய்து தெரியுமா? இந்த குழந்தைகளுக்கு விட்டமின் கே கொடுக்குது, கொழுப்பு. இந்த கொழுப்பை கரைக்கணும்னா ஒரு வேலை செய்யுங்க, சின்ன வயசுலேருந்தே தொடங்க. திடீர்னு சொன்னால் அடம் பிடிக்கும். ப்ராக்டிஸில் கொண்டு வாங்க. விட்டமின் என் நோ. நம்ம அம்மா அப்பா சொல்லலை, நோ. 100 விஷயம் சொன்னா 75க்கு நோ, 25க்கு பார்க்கலாம். ஒரே ஒரு விதையை மட்டும் தூவுகிறேன், உங்கள் குழந்தைக்கு நீங்கள் ஏதேனும் தருகிறேன் என்று வாக்கு தந்து விட்டால் தந்து விடுங்கள், காப்பாற்றி விடுங்கள். முடியாத விஷயத்தை வாக்குறுதியாக தராதீர்கள். துன்பப்பட்டு துயரப்பட்டு ஒரு விஷயத்தை செய்யாதீர்கள். குழந்தைகள் கல்வி கற்க வேண்டும். கல்வி என்பது ப்ரோக்ரஸ், கல்வி என்பது ப்ராசஸ். அந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் காட்டணும்னா ப்ராசஸ்க்கு தன்னைத்தானே ஒப்படைக்கணும். ப்ராசஸ்க்கு ஒப்படைக்கிறதுக்கு இம்யூன் சிஸ்டம் இருக்கணும். இம்யூன் சிஸ்டத்தை கொலைச்சிட்டிங்கன்னா அப்புறம் எப்படி ப்ராக்ரஸ்க்கு ப்ராசஸ்க்குள்ளே வருவாங்க? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்முடைய வாழ்க்கையில் நாம் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். நாம் பேச்சை கேட்டு நம் பிள்ளைகள் வளர்வதே இல்லை. இங்கே எல்லாரும் கை தூக்குங்க பாப்பா. நான் சொல்கிற விஷயத்துக்கு என் பிள்ளை என் பேச்சை கேட்கறது இல்லை. நானும் தூக்குவேன் கையை. நம்ம எல்லாருக்கும் சேர்த்து சொல்கிறேன், நாம் கேட்டோமா? நம்ம பிள்ளை கேட்குறதுக்கு நாம் கேட்கல, அதுவும் கேட்கல. ஒரு அம்மா சொல்லுது, இல்லை இல்லை நான் கேட்டேன், என் பிள்ளை தான் கேட்க மாட்டேங்க. இந்த தாய்மார்களுக்கு என்னையும் சேர்த்து நான் சொல்லுகிறேன். நான் ஒரு ஒழுக்கத்தை, நான் ஒரு அறத்தை, நான் ஒரு தர்மத்தை என் குழந்தைக்கு சொல்லித் தருகிறேன் என்றால் அந்த குழந்தை எனக்கு முன்னால் அது பிராக்டிஸ் பண்ணவே பண்ணாது. ஆனால் ஒரு வாக்கு அறம் பேசுகின்ற நாக்கு இது. ஒரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு முன்னால் உங்கள் குழந்தைகள் நீங்கள் சொல்லுகின்றபடி நடக்கவில்லை என்றாலும் நல்ல வார்த்தைகளை அந்த குழந்தைக்கு சொல்லிக்கொண்டே இருங்கள். ஏனென்றால் உலகத்தில் அந்த குழந்தைகளுக்கு முன்னால் இந்த உலகம் சில சவால்களை வீசுகின்ற பொழுது அந்த சவால்களை சந்தித்து அவை வெற்றி பெறுவதற்கு நீங்கள் சொல்லித் தருகின்ற நல்ல விஷயங்கள் அவர்களுக்கு அங்கே பயன்படும் என்பதற்காக சொல்லுகிறேன். நல்ல வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருங்கள். கொலையிற் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கோள் களைகட்டதனோடு நேர் முயூவ விளக்க உரை. கொடியவர் சிலரை கொலை தண்டனையால் அரசன் ஒருத்தல் பயிரைக் காப்பாற்ற களையிற் களைவதற்கு நிகரான செயலாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை.
கொடியவர்களுக்கு மரண தண்டனை கொடுத்து தக்கவரைக் காப்பது உழவன் களையை களைந்து பயிரைக் காப்பதற்குச் சமம். கலைஞர் விளக்க உரை. கொலை முதலிய கொடுமைகள் புரிவோரே ஓர் அரசு தண்டனைக்குள்ளாக்குவது பயிரின் செழிப்புக்காக களை எடுப்பது போன்றதாகும். கொலையிற் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கூழ் களைகட்டதனோடு நேர் முயூவ விளக்க உரை. கொடியவர் சிலரை கொலை தண்டனையால் அரசன் ஒருத்தல் பயிரைக் காப்பாற்ற களையிற் களைவதற்கு நிகரான செயலாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. கொடியவர்களுக்கு மரண தண்டனை கொடுத்து தக்கவரைக் காப்பது உழவன் களையை களைந்து பயிரைக் காப்பதற்குச் சமம். கலைஞர் விளக்க உரை. கொலை முதலிய கொடுமைகள் புரிவோரே ஓர் அரசு தண்டனைக்குள்ளாக்குவது பயிரின் செழிப்புக்காக களை எடுப்பது போன்றதாகும். கொலையிற் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கூழ் களைகட்டதனோடு நேர் முயூவ விளக்க உரை. கொடியவர் சிலரை கொலை தண்டனையால் அரசன் ஒருத்தல் பயிரைக் காப்பாற்ற களையிற் களைவதற்கு நிகரான செயலாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. கொடியவர்களுக்கு மரண தண்டனை கொடுத்து தக்கவரைக் காப்பது உழவன் களையை களைந்து பயிரைக் காப்பதற்குச் சமம். கலைஞர் விளக்க உரை. கொலை முதலிய கொடுமைகள் புரிவோரே ஓர் அரசு தண்டனைக்குள்ளாக்குவது பயிரின் செழிப்புக்காக களை எடுப்பது போன்றதாகும். கொலையிற் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கூழ் களைகட்டதனோடு நேர் முயூவ விளக்க உரை. கொடியவர் சிலரை கொலை தண்டனையால் அரசன் ஒருத்தல் பயிரைக் காப்பாற்ற களையிற் களைவதற்கு நிகரான செயலாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. கொடியவர்களுக்கு மரண தண்டனை கொடுத்து தக்கவரைக் காப்பது உழவன் களையை களைந்து பயிரைக் காப்பதற்குச் சமம். கலைஞர் விளக்க உரை. கொலை முதலிய கொடுமைகள் புரிவோரே ஓர் அரசு தண்டனைக்குள்ளாக்குவது பயிரின் செழிப்புக்காக களை எடுப்பது போன்றதாகும். கொலையிற் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கூழ் களைகட்டதனோடு நேர் முயூவ விளக்க உரை. கொடியவர் சிலரை கொலை தண்டனையால் அரசன் ஒருத்தல் பயிரைக் காப்பாற்ற களையிற் களைவதற்கு நிகரான செயலாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. கொடியவர்களுக்கு மரண தண்டனை கொடுத்து தக்கவரைக் காப்பது உழவன் களையை களைந்து பயிரைக் காப்பதற்குச் சமம். கலைஞர் விளக்க உரை. கொலை முதலிய கொடுமைகள் புரிவோரே ஓர் அரசு தண்டனைக்குள்ளாக்குவது பயிரின் செழிப்புக்காக களை எடுப்பது போன்றதாகும். கொலையிற் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கூழ் களைகட்டதனோடு நேர் முயூவ விளக்க உரை. கொடியவர் சிலரை கொலை தண்டனையால் அரசன் ஒருத்தல் பயிரைக் காப்பாற்ற களையிற் களைவதற்கு நிகரான செயலாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. கொடியவர்களுக்கு மரண தண்டனை கொடுத்து தக்கவரைக் காப்பது உழவன் களையை களைந்து பயிரைக் காப்பதற்குச் சமம். கலைஞர் விளக்க உரை. கொலை முதலிய கொடுமைகள் புரிவோரே ஓர் அரசு தண்டனைக்குள்ளாக்குவது பயிரின் செழிப்புக்காக களை எடுப்பது போன்றதாகும். கொலையிற் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கூழ் களைகட்டதனோடு நேர் முயூவ விளக்க உரை. கொடியவர் சிலரை கொலை தண்டனையால் அரசன் ஒருத்தல் பயிரைக் காப்பாற்ற களையிற் களைவதற்கு நிகரான செயலாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. கொடியவர்களுக்கு மரண தண்டனை கொடுத்து தக்கவரைக் காப்பது உழவன் களையை களைந்து பயிரைக் காப்பதற்குச் சமம். கலைஞர் விளக்க உரை. கொலை முதலிய கொடுமைகள் புரிவோரே ஓர் அரசு தண்டனைக்குள்ளாக்குவது பயிரின் செழிப்புக்காக களை எடுப்பது போன்றதாகும். கொலையிற் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கூழ் களைகட்டதனோடு நேர் முயூவ விளக்க உரை. கொடியவர் சிலரை கொலை தண்டனையால் அரசன் ஒருத்தல் பயிரைக் காப்பாற்ற களையிற் களைவதற்கு நிகரான செயலாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. கொடியவர்களுக்கு மரண தண்டனை கொடுத்து தக்கவரைக் காப்பது உழவன் களையை களைந்து பயிரைக் காப்பதற்குச் சமம். கலைஞர் விளக்க உரை. கொலை முதலிய கொடுமைகள் புரிவோரே ஓர் அரசு தண்டனைக்குள்ளாக்குவது பயிரின் செழிப்புக்காக களை எடுப்பது போன்றதாகும். கொலையிற் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கூழ் களைகட்டதனோடு நேர் முயூவ விளக்க உரை. கொடியவர் சிலரை கொலை தண்டனையால் அரசன் ஒருத்தல் பயிரைக் காப்பாற்ற களையிற் களைவதற்கு நிகரான செயலாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. கொடியவர்களுக்கு மரண தண்டனை கொடுத்து தக்கவரைக் காப்பது உழவன் களையை களைந்து பயிரைக் காப்பதற்குச் சமம். கலைஞர் விளக்க உரை. கொலை முதலிய கொடுமைகள் புரிவோரே ஓர் அரசு தண்டனைக்குள்ளாக்குவது பயிரின் செழிப்புக்காக களை எடுப்பது போன்றதாகும். கொலையிற் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கூழ் களைகட்டதனோடு நேர் முயூவ விளக்க உரை. கொடியவர் சிலரை கொலை தண்டனையால் அரசன் ஒருத்தல் பயிரைக் காப்பாற்ற களையிற் களைவதற்கு நிகரான செயலாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. கொடியவர்களுக்கு மரண தண்டனை கொடுத்து தக்கவரைக் காப்பது
உழவன் களையை களைந்து பயிரைக் காப்பதற்கு சமம். கலைஞர் விளக்க உரை. கொலை முதலிய கொடுமைகள் புரிவோரே ஓர் அரசு தண்டனைக்குள்ளாக்குவது பயிரின் செழிப்புக்காக களை எடுப்பது போன்றதாகும்.